யாக்கோபு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 15வது வசனம். யாக்கோபு 3:15. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல ஆண்டவரே, ராத்திரி நேரத்தில் நாங்கள் எல்லாரும் கூடி ஆண்டவரே உம்மை பாடி மகிமைப்படுத்தவும், உடைய வார்த்தைகளை தியானிக்கவும், தேவ சமூகத்தில் ஜெபிக்கவும், ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற இந்த நல்ல கிருபைகளுக்கு நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறப்பா. ஆண்டவரே இதில் அடியானையும் கொண்டு வந்து ஆண்டவரே உடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி தேவரீர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்கு நன்றி சொல்லுகிறோமாப்பா. ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் இணைந்து வசனத்தை தியானிக்கும் போது ஆவியானவர் புதிய வெளிப்பாடுகளை தந்து, புதிய பலனை தந்து, உடைய வார்த்தையின் வல்லமையினால ஆண்டவரே நீர் எங்களை விடுதலை ஆக்கி எங்களை பலப்படுத்தி அனுப்பும்படி எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்க ஞானம் அல்ல, என்னுடைய ஞானம் அல்ல, எங்களுடைய சுய அறிவு பலன் அல்ல. ஆவியானவரே உங்க ஞானத்தினால எங்களை நிரப்புங்க, உங்க ஞானத்தினால எங்களை அலங்கரிங்க, உங்க ஞானத்தினால எங்களை அபிஷேகம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்க கிருபை வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இங்க யாக்கோபு எழுதின நிருபம் 3:15 வாசித்தோம். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமா இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க 3 விதமான ஞானத்தை, இது சொல்லுங்க, ஒண்ணு லௌகீகமான லௌகீக சம்பந்தப்பட்டது. இந்த ஞானம் எப்படிப்பட்டது? லௌகீக சம்பந்தப்பட்டது. 2வது ஜென்ம சுபாவத்துக்கு சம்பந்தப்பட்டது. 3வது பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமான ஒரு ஞானம் இருக்கு. இந்த ஞானம் பரத்திலிருந்து வரல. அல்லேலூயா. இந்த ஞானம் பரலோகத்திலிருந்து வரல. ஆமீன், சோத்திரம். பவுல் யாக்கோபு எழுதும்போது எழுதுறாரு, இந்த ஞானம் எங்க இருந்து வந்ததுன்னு எழுதுறாரு பாருங்க. லௌகீகனா என்னது? உலகம், உலகத்துக்குரிய ஞானம். 2வது ஜென்ம ஜாதி புத்தின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படி பேசுறான்னு நினைக்காதீங்க. சில சொல்லுவாங்க இந்த ஜாதி புத்தி மாறாதும்பாங்க. ஜாதி புத்தி ஜென்ம சுபாவம். 3வது பிசாசுக்கு அடுத்த ஞானம், பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது, பிசாசுக்குரிய ஞானம். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க. 1 லௌகீக சம்பந்தமான ஞானம், 2வது ஜென்ம சுபாவத்துக்குரிய ஞானம், 3வது பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம். அல்லேலூயா. இந்த ராத்திரி நேரம் நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, இந்த 3 ஞானத்தினாலும் விழுந்து போன மனிதர்களை பார்க்க போகிறோம். உங்களை என்னை ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து தூக்கி எடுக்கும்படி ஆண்டவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்துல தேவ ஞானத்துக்கு நாம் செவி கொடுக்காமல், தேவனுடைய ஞானத்துக்கு நாம் கீழ்ப்படியாமல், பரிசுத்த ஆவியானவர் தருகிற ஞானத்துல நிரப்பப்படாம, இந்த லௌகீக ஞானத்துல நம்முடைய ஜென்ம புத்தி, ஜாதி புத்தி, சோத்திரம், அவங்க அப்பாவுடைய புத்தி அப்படியே இருக்கும்பாங்க ஞானம், சோத்திரம், இதெல்லாம் ஜென்ம சுபாவம். இந்த ஞானம் இல்லாம, பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் இல்லாம தேவ ஞானத்தால் நாம் நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது ஒரு ஞானம் லௌகீக ஞானம், லௌகீக சம்பந்தப்பட்ட ஞானம். ஆமீன். இந்த ஞானத்தினால விழுந்து போன ஒரு மனிதன் இருக்கிறான். ஆமீன். லௌகீகம் அப்படின்னா உலகம், உலகத்தை பார்த்து, உலகத்துல இருக்கிற ஆசீர்வாதங்களை பார்த்து, உலகத்துல இருக்கிற நன்மைகளை பார்த்து விழுந்து போன ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுடைய பெயர் லோத்து. அல்லேலூயா. வாசிங்க ஆதியாகம புஸ்தகம் 13வது அதிகாரம். ஆதியாகம புஸ்தகம் 13வது அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாயிருக்க கண்டான். கர்த்தர் சோதமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். அல்லேலூயா,
அல்லேலூயா. லௌகிக ஞானம் என்ன லோத்து நினைச்சார் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும். ஆபிரகாமின் மேய்ப்பருக்கும் லோத்தின் மேய்ப்பர்களுக்கு என்ன வந்தது? வாக்குவாதம் வந்தது. வாக்குவாதம் வந்து ஆபிரகாம் என்ன சொன்னாரு? நீ கிழக்க போனீனா நான் மேற்க போய்க்கிறேன், நீ எங்கிட்டு போறியா நான் ஆப்போசிட்ல போய்க்கிறேன் பண்ணோன்னே லோத் அப்படியே கண்ணெடுத்து பார்க்கிறான். அப்படியே கண்ணெடுத்து பார்த்தோன்னே அவன் கண்ணுல படுகிறது எது? சோதோம் கொமோரோ. எது பட்டுச்சு? சோதோம் கொமோரோ. சோதோம் கொமோரோ பார்த்தோன்னே அவனுக்கு எப்படி தெரிந்தது? ஏதேன் தோட்டத்தை போல தெரிஞ்சான். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி தெரிஞ்சான்? ஏதேன் தோட்டத்தை போல. ஏதேன் தோட்டத்தில் எப்படிங்க இருந்துச்சு? ஏதேன் தோட்டம் ரொம்ப செழிப்பான தோட்டம். ஆமென். ஏதேனில் இருந்த தோட்டம். ஏதேன் தோட்டம், ஏதேனில் இருந்த தோட்டம். சரி, அதை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பசுமை. அவன் என்ன நினைச்சானா, இப்படி ஒரு செழிப்பான இடத்துக்கு போயிட்டோம்னா நம்முடைய ஆடுகளுக்கு என்ன இல்லை? பஞ்சம் இல்லை. தண்ணிக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உணவுக்கு தட்டுப்பாடு வராது. நம்முடைய குடும்பம் நல்ல செழிப்பா இருக்கும். நானும் என் மனைவி, என் பிள்ளைங்க, என் வேலைக்காரங்க சந்தோஷமா இருப்போம், நாங்கள் சமாதானமா இருப்போம் அப்படின்னு இவனுக்குள்ள வருது பாருங்க லௌகீக ஞானம், உலகத்தை குறித்த ஞானம். இப்படி போனா உலகத்துல நான் என்ன பண்ணிடலாம்? சம்பாரிச்சு ஜெயிச்சிடலாம், நான் வாழ்ந்து முடிச்சிடலாம் அப்படின்னு போகிற ஒரு ஞானம், உலகத்தை குறித்த ஞானம். ஆமீன், சோத்திரம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில, அநேகருடைய விசுவாச ஜீவியத்துல எதை பார்த்து தடுமாறுகிறானா? உலகத்தை பார்த்து, உலகத்தின் ஞானத்தை பார்த்து தடுமாறி விடுகிறோம். லோத்து இந்த உலகத்தை பார்த்த இந்த லௌகிக ஞானத்துல அவன் விழுந்து போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த லௌகிக ஞானம் என்ன தெரியுமா பண்ணும்? ஆமீன். முதல்ல நல்ல கொடி. இந்த லௌகிக ஞானம் முதல்ல என்ன பண்ணுனா, ஆபிரகாம் இருந்து உங்களை முதல்ல பிரிக்கும். என்ன பண்ணா? ஆபிரகாம் இருந்து பிரிச்சோம். சோத்திரம். அடுத்து அழிந்து போகிற சோதோமை நம்ம கண்மணி எப்படி காமிக்கும்? ஏதேன போல காமிக்கும், தேவ சமூகத்தை போல காமிக்கும். அல்லேலூயா, ஆமீன், சோத்திரம். அநேகருடைய விசுவாச வாழ்க்கை தடுமாறுவதற்கு காரணம் அதுதான். அநேகர் ரட்சிப்பின் வாழ்க்கை அபிஷேகத்தை இழந்து நிற்க காரணம் அதுதான். ஆபிரகாமோடு லோத்து புறப்பட்டு வருகிற பொழுது வனாந்தரத்தில் வந்திருப்பாரு. சோத்திரம். பஞ்சம் வரும்போது ஆபிரகாமோடு பிரயாணம் பண்ணினாரு. கஷ்டப்படும் போதெல்லாம் ஆபிரகாமோடு வந்தாரு. நல்லா இருக்கும் போது ஆபிரகாமோடு இருந்தாரு. ஆசீர்வாதங்கள் வந்தது, பெருகினது. பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு பெருகினது. அது வரைக்கும் ஆபிரகாமுடைய உறவு தேவைப்பட்டது. ஆமீன். ஒரு சின்ன மனஸ்தாபம். என்னங்க? லோத்துக்கும் ஆபிரகாமுக்கு பிரச்சனையே கிடையாது. மேய்ப்பர்களுக்கு வந்த பிரச்சனை, வேலைக்காரங்களுக்கு வந்த பிரச்சனை லோத்தை பிரித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமோடு பிரிந்த பிற்பாடு அவனுடைய பார்வை நேரா சோதோம் கொமோராவுக்கு போகுது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது நாம் ஆபிரகாமோடு உள்ள உறவை நாம விலக்கி கொள்ளுகிறோமோ, இந்த உலகத்தை பார்க்கிற பொழுது பேசாம சபைக்கு வந்ததுக்கு, ரட்சிக்கப்பட்டதுக்கு, சபைக்கு வந்ததுக்கு, சபைக்கு வராமலே இருந்து உலகத்தை பார்க்கும் போது அவ்வளவு அழகா தெரிகிறது. தேவ சமூகத்தை போல தெரிகிறது உலகம். சோதோம் கொமோரா ஏதேன் தோட்டத்தை போல தெரிகிறது. தேவன் அங்கதாயா இருக்கிறாரு, சகல ஆசீர்வாதமும் அங்கதான் இருக்குது அப்படின்னு நம்முடைய மனசுல நினைக்க வைக்கிறான். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அப்போ லோத்து இந்த லௌகீக ஞானத்தினாலே, இந்த லௌகீகத்தின் மேலுள்ள ஆசையினாலே, அதை குறித்த அறிவு தெளிவு இருந்ததுனால அந்த ஞானம் அவனை அழிவின் பாதைக்கு நேராய் நடத்தினது. அல்லேலூயா. உலக ஞானம், உலகத்தை குறித்த அறிவு, உலகத்தை குறித்த மேன்மை. ஆமீன், சோத்திரம். பரிசுத்தவான்கள்ட்ட போய் பேசி பாருங்களேன். நல்ல பரிசுத்தவான்கிட்ட போய் பேசி பார்த்தோம்னா, ஆமீன், சோத்திரம், அவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியல உலகத்துல, பைபிளை கொடுத்தா மணிக்கு ஒரு கணக்கு என்ன பண்ணுவேன், பேசுவேன்பாங்க. அல்லேலூயா, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. சரி, மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரத்துல நான் வாசிக்கிறோம். விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். சில விதை எங்க விழுந்தது? வழி அருகே விழுந்தது. சில விதை பாறைகள் உள்ள இடத்துல விழுந்தது. சில விதை முள்ளுகள் உள்ள இடத்துல விழுந்தது. சில விதை நல்ல இடத்துல விழுந்தது. ஆமீன். இந்த முள்ளுகள் உள்ள இடத்துல விதைக்கப்பட்ட விதையை குறித்து ஆண்டவர் விளக்கத்தை சொல்லுகிறார். அந்த விளக்கத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அந்த விதை முளைத்தது. சொல்லுங்க, என்ன பண்ணுச்சு? முள்ளுக்குள்ள விழுந்த விதை என்ன செய்தது? முளைத்தது. அது வளர்ந்தது. முள்ளு வளர்ந்து நெருக்கி அதை என்ன பண்ணினது? அமுக்கி போட்டது. அல்லேலூயா.
அந்த முள்ளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற விளக்கம் என்ன தெரியுமா? உலக கவலை, லௌகீக பாரம், உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும். ஆமென், சோத்திரம். அந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலிருந்து தள்ளி போட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அப்ப நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். லௌகீக ஞானம் ஒரு மனிதனை தேவனோட ஐக்கியத்திலிருந்து முதல்ல பிரிச்சிடும். லௌகீக ஞானம் உங்களுக்குள்ள செயல்படுமானால் முதல்ல உங்களை ஐக்கியத்திலிருந்து பிரிக்கும், சபையின் ஐக்கியத்திலிருந்து பிரிக்கும், ஊழியக்காரன் ஐக்கியத்திலிருந்து பிரிக்கும். சோத்திரம். தேவ சமூகத்தோடு உள்ள ஐக்கியத்திலிருந்து பிரிக்கும். ஆமென், சோத்திரம். அதற்கு பல சாக்கு போக்குகளை சொல்லுவோம், பல காரணங்களை சொல்லுவோம். இதனால அதனால அப்படி இப்படி இல்ல, எதனாலையும் கிடையாது. உங்களுக்கும் எனக்கு என்ன கவலை வந்துருச்சுன்னு அர்த்தம்? உலக கவலை வந்துருச்சு. அதனால விழுந்த விதை அது முளைத்து 5 வருஷமோ 10 வருஷமோ அது வளர்ந்து வளர்ந்து வந்துகிட்டு இருக்கும்போது இந்த லௌகிக கவலை அதை என்ன பண்ணிரும்? நெருக்கி போட்டு விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். லோத்தினுடைய வாழ்க்கையில அவன் உலக கவலை, லௌகீக ஞானம், உலகத்தை குறித்த ஞானம் அவனை, ஆமென், சோத்திரம், தேவ சமூகத்திலிருந்து, தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து அவனை விலத்தள்ளினது. அப்ப லௌகீக ஞானம் என்ன பண்ணும்னா ஐக்கியத்துல இருந்து என்ன செய்யும்? பிரிச்சிரும். உலக ஞானம் நம்மள ஐக்கியத்திலிருந்து பிரிக்கும். சோத்திரம், கர்த்தருடைய நாமம். இரண்டாவது, வேவு பார்க்க போன 10 பேர், 12 பேர் போனாங்க. காலேப்பும் யோசுவாவையும் தவிர பாக்கி 12 பேர். இது இது எந்த ஞானத்துல வரும்? ஜென்ம சுபாவம். சரிங்களா? வாசிங்க. என்னாகும் புத்தகம் 13வது அதிகாரம் 31வது வசனம். இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். நல்ல கவனிங்க. ஜென்ம சுபாவம், ஜென்ம சுபாவத்தின் ஞானம். இவங்களுக்குள்ள என்ன ஞானம் செயல்பட தெரியுமா? இந்த ஜென்ம சுபாவத்தினுடைய ஞானம் என்ன தெரியுமா செஞ்சது? தேவன் மேலுள்ள விசுவாசத்தை குறைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் மேலுள்ள விசுவாசத்தை குறைக்க பண்ணிரும். ஆமே. இவங்க போயிட்டு வந்தாங்க, பார்த்துட்டு வந்தாங்க, எல்லாம் ஓகே. இப்ப எல்லாம் ஓகே ஆனாலும் இவங்களுக்குள்ள என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. நாம போவோம், கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், நாம நமக்கு வாக்கு பண்ணின தேசத்தை நம்ம என்ன செய்வோம்? சுதந்தரிப்போம் என்று சொல்லி இவங்களுக்குள்ள என்ன இல்லாமல் போனது? விசுவாசம் இல்லாமல் போனது. ஏன்? ஏன் இப்ப வந்ததா இது? இல்ல, இது அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கும்போதே வந்துருச்சு. ஆமே. 400 ஆண்டுகளாக அவங்களுக்கு என்னதான் வந்தது? நம்மளால இந்த எகிப்தியர்கள் என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. இந்த அடிமைத்தனத்துல நம்மளால என்ன செய்ய முடியாது? வெளியில வர முடியாது. ஆமீன். மோசே வந்து பேசும்போதும் இவர்கள் என்ன பண்ணல? அற்புதங்களை பார்க்காம விசுவாசிக்கல. அற்புதங்களை பார்த்தாலும் பார்வோனுடைய இருதயம் கடினப்படுகிற போதெல்லாம் ஆமீன் இவங்களுக்குள்ள விசுவாசம் என்ன பண்ணினது? குறைந்து போனது. இப்படி விசுவாசத்துல பலவீனப்பட்டு ஆமீன் சோதரி. இப்போ ஆண்டவர் விடுதலையாக்கி செங்கடலை கடந்து வந்த பிற்பாடும் ஆமீன் இவங்களுக்குள்ள என்ன வளரல? விசுவாசம் வளரல. அல்லேலூயா. கானானு கிட்ட போயிட்டாங்க, விசுவாசம் இல்ல. ஆமீன் சோத்ரம். ஜென்ம சுபாவம், நமக்குள்ள இருக்கிற ஜென்ம சுபாவம், எங்களால முடியாது, தேவன் என்னோடு இல்ல, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசும், அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்ல வைக்கும். விசுவாச அறிக்கை வாயில வராது, தேவன் செய்வாருங்கிற நம்பிக்கை வராது, தேவன் மேலுள்ள வைராக்கியம் விசுவாசம் இருக்காது. சோத்ரன், நம்முடைய வாழ்க்கையில எங்க நடக்க போகுது? ஏது நடக்க போகுது? இந்த காரியம் எப்படி வாய்க்கும்? இது நடக்காது அப்படின்னு நமக்குள்ளேயே இந்த அவிசுவாசத்தை கொண்டு வந்து போட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதனால என்ன நடந்தது அப்படின்னா, இவர்கள் கானானுக்குள்ளே போக முடியல. யோசுவாவும் காலேப்பும் எங்க போயிட்டாங்க? கானானுக்குள்ள போயிட்டாங்க. 10 பேரால என்ன பண்ண முடியல? ஒருவேளை மெஜாரிட்டி விசுவாசம் இல்லாத கூட்டமா இருக்கலாம், 2 பேர் விசுவாசிக்கிற கூட்டத்தில் இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய சுபாவம், நம்முடைய ஞானம் தேவன் மேலுள்ள விசுவாசத்துல ஒரு நாள் குறைந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நிறைய நேரத்துல ஏன் தெரியுமா நம்மளை உற்சாகப்படுத்த வேண்டி இருக்குது?
நிறைய நேரத்துல நம்மளை அப்படியே என்கரேஜ் பண்ணி ஏன் தெரியுமா சொல்ல வேண்டி இருக்கிறது, விசுவாசத்துல நிறைய நேரம் பலவீனப்பட்டு 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 பலவீனப்பட்டு. அதனால தான் ஆபிரகாமை குறித்து ரோம சபைக்கு பவுல் எழுதும்போது எழுதுகிறாரு, அவன் விசுவாசத்தில் பலவீனனாய் இருக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்துல பலவீனப்பட்டு பலவீனப்பட்டு போவோமானால் அது அப்படியே நம்முடைய சந்ததிகளுக்கு போய் போய் ஜென்ம சுபாவமாய் விசுவாசமே இல்லாத சந்ததியாய் போயிடும். நீங்களும் நான் அப்படி இருக்க கூடாது, விசுவாச சந்ததிகளா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஜென்ம சுபாவத்தின் ஞானம் விசுவாசத்தை அழிச்சிரும். விசுவாசம் இல்லாதவர்களா இல்ல, விசுவாசிக்கிறவர்களா இருக்கணும். மூணாவது ஒரு ஞானம், ஆமென், சோத்திரம், பிசாசுக்கு அடுத்த பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம். இந்த பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் யாருக்குள்ள வந்தது தெரியுமா? யூதாஸ் காரியத்துக்குள்ள வந்தான். சாத்தான் யூதாஸ்குள்ளே புகுந்தான். ஏன் புகுந்தான் தெரியுமா? யூதாசுக்கு ஒரு ஞானம் வந்தது. என்ன ஞானம் வந்தது தெரியுமா? ஆமென், சோத்திரம். இயேசு கிறிஸ்துவை ஒரு முறை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் அவரை பிடிச்சிட்டு கொண்டு போய் மலை மேல கொண்டு போய் நிப்பாட்டி அவர் எப்படியா தள்ளி என்ன பண்ணிடணும், கொல்லணும்னு நினைத்த பொழுது இயேசு அவர்களிடத்திலிருந்து என்ன பண்ணினார்? மறைந்து போனார். அல்லேலூயா. சரி, இப்ப இத பார்த்த யூதாசுக்கு எப்படி இருக்கும்? இயேசுவை காட்டி கொடுத்துட்டோம்னா அவர் எப்படி மறைஞ்சிருவாரு. நமக்கு காசு என்ன பண்ணியாச்சு? என்ன ஒரு ஞானம் பார்த்தீங்களா? பேய்க்கு அடுத்த ஞானம், பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம். சில நேரத்துல ஆண்டவரை காட்டி கொடுக்கிற ஞானம் இருக்கு பாருங்க, சோத்திரம். தேவனை மறுதலிக்கிற அவரை காட்டி கொடுக்கிற யூதாசுக்குள்ள பிசாசு புகுந்தது போல விசுவாச பிள்ளைகளுக்குள்ள பிசாசு புகுந்து சில நேரத்துல நாங்க சபைக்கு போறோம்னு சொல்றதுக்கே என்ன பண்ண வேண்டியிருக்கு? வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படியே மறைஞ்சிருவாங்க. ஆண்டவரை காட்டி கொடுப்பதற்கு சமம். ஆமென், சோத்திரம். அரசாங்கத்தின் மூலமாய் வருகிற லாபத்திற்காக, அரசாங்கத்துல கிடைக்கிற பணத்துக்காக, ஆமென், சோத்திரம், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தும் வேற என்ன பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்? சோத்திரம். நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க சபையில ஒரு பிரதர் உண்டு. அவரு ஹிந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டார். அவங்களுக்கு திருமணமானது, சகோதரியும் இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. ரட்சிக்கப்பட்டு 2 பேருக்கும் சபையில தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நல்ல கவனிங்க, 2 பேருக்கும் எங்க தான் கல்யாணம்? சபையில ஊழியக்காரங்கள தான் கல்யாணம். திருமணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு பிள்ளைகள் பிறந்தாங்க. முதல்ல ஒரு பொண்ணு, 2வது ஒரு பையன். 2 பேருக்கும் ஹிந்துன்னு சொல்லி தான் சர்டிபிகேட் வாங்கினாங்க. என்னன்னு சொல்லி வாங்கினாங்க? ஹிந்து. ஏன் அப்படின்னா எங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. நான் சின்ன பிள்ளை. நான் ஊழியத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கிற பொழுது எங்க சபைக்குள்ள அந்த பிரச்சனை வந்துச்சு. அப்போ ஏன் கேட்கும்போது, என் பிள்ளை ஒரு வேளை நல்லா படிச்சு வேலைக்கு போயிட்டா, கிறிஸ்தவங்களா இருந்தா பிசிக்கு என்ன கிடையாது, கோட்டால இடம் கிடையாது. அதனால என் பிள்ளைக்கு நான் என்ன வாங்கிக்கிறேன், சலுகை வாங்கணும், வேலை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னாரு. ஊழியக்காரங்க சொன்னாங்க, கீழ்ப்படியல. சோத்திரம். ஒரு 3 வருடங்கள் கழித்து கல்குவாரி தெரியுமா? பெரிய பெரிய கல்குவாரி, பாறையெல்லாம் வெட்டி எடுத்து குவாரி. அதுல மழை காலத்துல மழை பெஞ்சு நிறைய தண்ணி. சனிக்கிழமை ஸ்கூல் லீவு. விளையாட போன பிள்ளைங்கள்ல ஒரு 3 பிள்ளைங்க போயிருக்குங்க. எப்படி கல்குவாரிக்கு போனாங்கன்னு தெரியல. போய் கல்குவாரியில கால் சறுக்கி வெள்ள விழுந்து பிள்ளை இறந்து போனது. அல்லேலூயா. என்னாச்சு? அப்போ நம்முடைய பேய்க்கடுத்த ஞானம், பைபிள் அப்படிதான் சொல்லுது. யூதாசுக்குள்ள ஒரு ஞானம் வந்தது பாத்தீங்களா? அந்த ஞானத்தை கொடுத்தது பிசாசு. நீ காட்டி கொடு, காட்டி கொடுத்துட்டுனா அவர் என்ன பண்ணிடுவாரு? அவர் மறைஞ்சிருவாருடா. உனக்கும் 30 வெள்ளிக்காசு கிடைச்ச மாதிரி ஆச்சுடா. ஒரு காயில ஒரு கல்லுல 2 மாங்காடா. சோத்திரம் அப்படின்னு சொல்லி யூதாசுக்குள்ள ஒரு ஞானத்தை தூண்டி விட்டு பிசாசு காட்டி கொடுக்காம வச்சான் பாத்தீங்களா? இதான் பேய்க்கடுத்த ஞானம். பணத்துக்காக, வேலைக்காக, ஆமென், சோத்திரம், சலுகைக்காக, ஆதாயத்துக்காக இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், ஆமென், சோத்திரம், இயேசுவை காட்டி கொடுக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஞானம் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஞானம் பேய்க்கடுத்த ஞானம். இது உங்க ஞானம் கிடையாது. இப்படி ஒரு தாட் நமக்குள்ள இருக்குமானா
அது பிசாசு கொடுக்கிற ஞானம். அது ஞம்ம ஞானம் கிடையாது, சுய ஞானம் கிடையாது, சுய புத்தி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஆமீன், சோத்திரம். பிசாசுக்கு அடுத்த ஞானம் எப்படி பணம் சம்பாதிப்பதற்காக நான் கிறிஸ்தவனே அல்ல என்று மறுதலித்து போகிற ஒரு கூட்டம் இருக்குது பாத்தீங்களா? ஆமீன், சோத்திரம். மறுதலித்து போகிற கூட்டம். ஆமீன், சோத்திரம். முடிவு ஐயோ, லோத்தின் முடிவு ஐயோ, 10 பேருடைய முடிவும் ஐயோ. அல்லேலூயா. இந்த 3 ஞானத்தினாலும் விழுந்து போன மனிதனுடைய வாழ்க்கையின் முடிவு, அதை கொஞ்சம் நம்ம கவனிச்சு பார்ப்போமானால், தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, நீங்களும் நானும் அந்த ஞானத்துக்குரியவர்களா நம்ம என்ன பண்ணக்கூடாது? வாழ்ந்து முடித்திடக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய ஓட்டம் முடியும் போது, யூதாசின் துவக்கம் நல்லாதான் இருந்தது. ஆமீன். ஆண்டவரோடு வந்தான், 3 வருஷம் அவரோடு கூட தான் வாழ்ந்தான், 3 வருஷம் அவரோடு கூட தான் தூங்கினான், அவரோடு தான் சாப்பிட்டான். ஆனா என்ன மாறல? ஆமீன், சுவாபம் மாறல. ஆமீன், சோத்திரம். பிசாசு உள்ளே புகுவதற்கு அவன் இடம் கொடுத்தான். ஆமீன். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பிசாசு உள்ளே புகுவதற்கு நாம் இடம் கொடுப்போமானால், பேய்க்கடுத்த ஞானத்தை பிசாசு நமக்குள்ளே கொடுத்து நம்முடைய முடிவை பரிதாபமாக்கி விடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆகையினால ஆமீன், சோத்திரம். இந்த 3 பேரை நீங்க பார்த்து, இந்த 3 ஞானங்களினால் வந்த விளைவுகளை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படும். இன்னொரு மனிதனை குறித்து நான் உங்களுக்கு, ஆமீன், பேய்க்கடுத்த ஞானம், பணத்துக்காக, ஆமீன், சோத்திரம், ஆதாயத்துக்காக, ஆமீன், சோத்திரம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன சவுல். 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போமா? நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவங்கள் தான். அதற்கு சவுல் அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி வைத்தார்கள். மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம். இந்த பேய் கடுத்த ஞானம் இருக்கு பாத்தீங்களா? ஏன் சவுலுக்குள்ள பேய் கடுத்த ஞானம்னு சொல்றேன் அப்படின்னா, ஆமீன், சோத்திரம், ஆவியானவர் சவுலை விட்டு என்ன பண்ணிட்டாரு? போயிட்டாரு. இப்ப அவனுக்குள்ள என்ன ஆவி வந்தது? பொல்லாத ஆவி உள்ள வந்துச்சு. புரியுதா? இந்த பொல்லாத ஆவி சவுலை என்ன பண்ண விடல? சாமுவேலுடைய வார்த்தைக்கு என்ன பண்ண விடல? கீழ்ப்படிய விடல. அல்லேலூயா. பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் தேவனுக்கு கீழ்ப்படிய விடாது. பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விடாது. பேய்க்கடுத்த ஞானம் சபைக்கு கீழ்ப்படிய விடாது. பேய்க்கடுத்த ஞானம் ஊழியக்காரனுடைய வார்த்தை கீழ்ப்படிய விடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். அதனால தான் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுகிறார். அந்த வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:12. மாமிசத்திற்கு ஏற்ற ஞானத்தோட நடவாமல். அல்லேலூயா. போதும். மாமிசத்துக்கேற்ற ஞானத்தோட நடவாமல் பவுல் தன்னுடைய ஊழியத்தை குறித்து எழுதிட்டு வருகிறார். எழுதிட்டு வரும்போது ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுகிறார். நாங்கள் மாமிசத்துக்குரிய ஞானத்துல நடக்கலப்பா அப்படிங்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்முடைய ஓட்டத்துல இப்படிப்பட்ட சுபாவத்தை சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட காரியத்தை நம்மளால சாட்சி பகர முடியுமா? நான் மாமிசத்தின் ஞானத்துக்குரியவனாய் நடவாமல் தேவ ஞானத்துக்குரியவனாய் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஞானத்துக்குள்ள நிரப்பப்பட்டவனாய் என்னால வாழ முடிகிறதுன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்லுவோமானால் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருப்பாரானால் மாமிசத்துக்குரிய ஞானத்துல நம்மளை என்ன செய்ய மாட்டாரு? நடக்க விட மாட்டார். பேய்க்கடுத்த ஞானத்துல நம்மளை விட மாட்டார். லௌகிக ஞானத்துக்கு நம்மை விட மாட்டார். ஆமீன். ஜென்ம சுபாவ ஞானத்துல நம்மை விட மாட்டார். ஆமீன், சோத்திரம். அவர் முழுவதும் நம்மை ஆளுகை செய்வார். ஆனால் பிசாசு உள்ளே புகுவாரானால் எல்லாத்தையும் மாத்தி விட்டு போயிடுவான். கர்த்தர் நல்லவர். ஆமீன். நம்முடைய ஞானம் யாரை சார்ந்ததா இருக்கிறது? நம்முடைய ஞானம் எதை சார்ந்ததா இருக்கிறது? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். தேவ பிள்ளைகளே, ஆமீன், சோத்திரம். அனனியாவுக்கும் சப்புராவுக்கும் ஒரு ஞானம் வந்துச்சு. ஆமீன், சோத்திரம். தனக்குன்னு ஒன்னை சேர்த்து வச்சுட்டு என்ன பண்ணணும்? எல்லாரும் ஆஸ்திகளை விட்டு அப்போஸ்தலருடைய பாதத்துல வைக்கும் போது, ஆமீன், சோத்திரம், அனனியாவின் சப்புரால் என்ன பண்ணாங்களாம்? ஆமீன், கொஞ்சத்தை எடுத்து வஞ்சித்து வைத்து, ஆமீன், சோத்திரம், மீதத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வைத்தார்கள். தேவ பிள்ளைகளே, ஆமீன், சோத்திரம். கர்த்தருடைய நாம. இது ஒரு ஞானம், வஞ்சிக்கிற ஞானம். அப்படிதானே? தேவனுக்குரியதை பவுல் பேதுரு கேட்கும்போது கேட்பாரு, ஏப்பா நான் அவன்கிட்ட என்ன பண்ணல, கேட்கல, நீயா தான் என்ன பண்ண, வித்து கொண்டு வந்த,
நீயே வஞ்சித்து வைக்கிறியே. ஆமென் சோத்திரம். பரிசுத்தாவினுக்கு முன்னாடி நீ என்ன செய்யிட்ட? பொய் சொல்லிட்ட. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படும். சில ஞானம் என்ன தெரியுமா பண்ணும்? ஆமென் சோத்திரம். கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுக்க விடாம, ஆமென் சோத்திரம், நாளைக்கு நமக்கு என்ன பண்றது, நாளைக்கு பிள்ளைக்கு என்ன பண்றது, ஆமென் சோத்திரம், கர்த்தருடைய நாம மகிமைப்படும். நாளைக்கு குடும்பத்துக்கு என்ன பண்றது, இது அனனியா சப்பிலாவுக்குள்ள வந்த ஆமென் லௌகீக ஞானம். அந்த ஞானம் அவருடைய வாழ்க்கை என்ன பண்ணினது? முடிவு ஆமென் ஆலயத்திலே மரித்து போனார்கள். தேவ பிள்ளைகளே நன்றாய் கவனிங்க. கர்த்தருக்குரியதை வஞ்சிக்கிறது பேய் கடுத்த ஞானம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்குரியதை வஞ்சிக்கிறது என்னது அர்த்தம்? பேய் கடுத்த ஞானம். ஆமென். பிசாசு தான் என்ன பண்ணா? கர்த்தருடையதை என்ன பண்ணினா? வஞ்சிக்க பார்த்தான். அப்படிதானே? ஆமென். நான் தேவனுக்கு சமமா இருப்பேன். இது யாரு நினைச்சது? ஆமென். அப்ப தேவனுக்குரிய கணத்தை, தேவனுக்குரிய இடத்தை, தேவனுக்குரியதை தனக்குன்னு வஞ்சிக்க பார்த்தான். பாத்தீங்களா? அப்போ தேவனுக்குரியதை தனக்குன்னு வஞ்சிக்க வைக்கிறது என்ன ஞானம்? பேய் கடுத்த ஞானம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சோத்திரன். நம்முடைய ஆமென் தசம பாகம் யாருக்குரியதுங்க? கர்த்தருக்குரியது. பொருத்தனை யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. முதற் பலன் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. காணிக்க அவரவர்கள் மனதில் விருப்பப்பட்டது. சரிங்களா? ஆண்டவர் சொல்றாரு முதற் பலன், பொருத்தனை, தசமபாகம் 3 யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அல்லேலூயா. ஆமென் சோத்திரம். பொருத்தனை தேவன் கேட்கல, நாமளே பண்றது. நம்ம பொருத்தனை பண்ணிட்டோம்னா அது யாருக்குரியதா மாறுகிறது? கர்த்தருக்குரியதாய் மாறுகிறது. அல்லேலூயா. அப்ப பொருத்தனையில நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? வஞ்சித்தரக்கூடாது. அப்படி பொருத்தனையில வஞ்சிக்கிறது பேய் கடுத்த ஞானம். இரண்டாவது முதற் பலன். ஆண்டவர் சொல்ல முதற் பலன் எல்லாம் யாருக்குரியது? எனக்குரியதுங்கிறது. அப்ப முதற் பலனை வஞ்சிப்பது என்ன ஞானம்? பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம். அல்லேலூயா. அடுத்து தசமபாகம். தசமபாகத்தை வஞ்சிப்பதும் யாருக்குரிய ஞானம்? பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம். கர்த்தருடைய நாமம் இந்த மாதம் கொஞ்சம் கொடுப்போம், அடுத்த மாதம் மீத பார்த்துக்குவோம். வீட்டுல நிறைய தேவை இருக்கு. ஆமென் சோத்திரம். ஆண்டவர் பாருங்க 10ல் 9 கேட்கல, எத்தனை தான் கேட்டாரு? 1 தான் கேட்டாரு. அந்த 1லயும் நமக்கு என்ன இல்ல? மனசு இல்ல. ஆனா ஆண்டவர் 100 தந்தா நம்ம என்ன பண்ணிக்குவோம்? 100ஐயும் வாங்கி உள்ள திணிச்சிருவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நல்லா கவனிங்க. அப்போ காணிக்க உங்க விருப்பப்பட்டது, அது தேவன் கணக்கு கேட்க மாட்டார். அது உங்க விருப்பம். ஆனா இதுல வஞ்சிக்க கூடாது. தசம பாகத்துல வஞ்சிக்க கூடாது, முதற் பலன்ல வஞ்சிக்க கூடாது, பொருத்தனையில வஞ்சிக்க கூடாது. இது 3ஐயும் வஞ்சிப்பது பேய் கடுத்த ஞானம். அல்லேலூயா. பிசாசு கொண்டு வருகிற ஞானம். ஏன்னா அது கர்த்தருக்குரியது. இந்த வார்த்தைகளுக்கு பிசாசு என்ன பண்ண விட மாட்டான்? கீழ்ப்படிய விட மாட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அநேக குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்கள் ஆமென் சோத்திரம் கடனாளியா இருந்து கடன் அடைக்க முடியாம கஷ்டப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்குரியதை வஞ்சிக்கிற பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம். இவங்களா ஒண்ணு நினைச்சிட்டு இவங்களுக்குள்ள பிசாசு தூண்டி விட்டதை யாராவது சொல்றதை கேட்டுவிட்டு ஆமென் சோத்திரம், இந்த ஞானம் உங்க ஆசீர்வாதத்தை உங்களிடத்துல இருந்து எடுத்து போட்டு விடும். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. இப்ப சவுலை பாருங்க. சவுலு எடுத்து வைத்தது யாருக்குன்னு எடுத்து வச்சாரு? கர்த்தருக்கு. யாருக்கு எடுத்து வைக்கிறாரு? கர்த்தருக்கு. ஆனா பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ அமலேக்கன் இருந்து ஒண்ணுமே என்ன பண்ணாத, எடுக்காத, எல்லாத்தையும் வெட்டி சங்கரிச்சு போடு. அவனுடைய செய்கையை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? மனதில் வைத்திருக்கிறேன் நான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென் சோத்திரம். சவுலுக்குள் பொல்லாதாவி புகுந்ததுனால கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விடல. கர்த்தருடைய சமூகத்துல தேவ பிள்ளைகளே, ஆமென், கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்தெந்த இடத்துல நம்மளால கீழ்ப்படிய முடியல, தேவ வசனம் இப்படி சொல்லுது, நம்மளால இப்படி வாழ முடியலையேங்கிற ஒரு காரியம் உங்களுக்குள்ளே உணர்த்துவாரானால், ஆவியானவர் உணர்த்துவாரானால், ஆமென், உடனே அதுக்கு நம்ம அப்படியே என்ன பண்ணிடணும்? கீழ்ப்படிஞ்சிடணும். அல்லேலூயா. இல்ல இல்ல நான் அதுல அப்படி பண்ணிடுவேன், இதுல நான் இப்படி பண்ணிடுவேன். சோத்திரம். கர்த்தர் நல்லவர். தஞ்சாவூர்ல ஒரு ஒரு மனுஷன் இருக்கிறார். அவருக்கு கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு மனிதர். சில நேரத்தில் அவர் என்ன பண்றாருன்னு அவருக்கே தெரியாது. ஆனா நான் ஊழியம் பண்றேன்னு என்ன பண்றாரு? தஞ்சாவூர் ஃபுல்லா சுத்துவார் பைக் எடுத்துட்டு. சோத்திரம். ஒரு முறை என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அவர் இப்படி புத்தி சுவாதீனம் இல்லாம இருக்கிறாரு, இப்படி யாரும் அடைக்கலம் கொடுக்கல, இவர் இப்படியே போனா என்ன ஆகுறன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஊழியக்கார், ஒரு வளர்ந்த ஒரு ஊழியக்கார் என்ன பண்ணார்னா, அவரை சபைக்குள்ள வச்சு, சபையில கூட்டுறது பாய் போடுறது வேலையை பார்த்துட்டு கைப்பிரதி கொடுத்துட்டு இப்படி வாடா அப்படின்னு சொல்லி சபையில வச்சு அவருக்கு 3 சாப்பாடு போட்டு, இங்கே தங்கிக்க, அங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லி தங்க வச்சிருந்துருக்காங்க. அவர் என்ன பண்ண, ஒரு நாள் சர்ச்சில் 3 நாள் மீட்டிங்,
மீட்டிங் முடிஞ்ச உடனே அவர் அந்த மனுஷன் நேராக போய் ஒரு 50,000 ரூபாய் காணிக்க கொடுத்துருக்கிறாரு. என்ன பண்ணியிருக்கிறாரு? 50,000 ரூபாய் காணிக்க கொடுத்துருக்காரு. இந்த பாஸ்டருக்கு இவனுக்கு எதிராக 50,000 ரூபாய் காசு, இவனுக்கு என்ன நம்பி யாரு கொடுத்தா இவ்வளோ காசை, இவனுக்கு எப்படி இந்த காசு வந்தது அப்படின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சர்ச்சு ரோட்டுக்கு தெருவில் பக்கத்தில் ஒரு கடை, அந்த கடையில் 50,000 ரூபாய் காணணும் என்ன இல்லையா சோத்ரா. அங்க போய் 50,000 ரூபாய் என்ன பண்ணிட்டாரு? திருடிட்டாரு. என்ன நினைப்பா திருடுனான்னு தெரியல. திருடிட்டு வந்து இங்க என்ன பண்றாரு? நான் யாருக்கு கொடுக்குறேன்? கர்த்தருக்கு கொடுக்குறேன். கர்த்தர் அங்கீகரிப்பாரா? அப்புறம் அந்த மனுஷனை கூப்பிட்டு பாஸ்ட் என்ன பண்ணாரு? தெரியாம எடுத்துட்டாருங்க அப்படின்னு சொல்லி திரும்ப அவர் அந்த மனுஷன் 50,000 கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் இவனை சபையில வச்சிருந்தா சபையை ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவாருன்னு என்ன பண்ணிட்டாரு? அவரும் வாட்டி விட்டாரு. எதுக்கு சொல்றேன்னா, எடுத்தது என்னது? திருட்டு. அதை யாருக்கு கொடுக்குறாங்களா? சவுல் இப்படிதான் பண்ணான். ஆண்டவர் எடுக்காதன்னு சொன்னாரு, எடுத்ததெல்லாம் எடுத்துவிட்டு யாருக்கும் சொல்லிவிட்டான் கடைசியில? பிசாசுக்கு அடுத்த ஞானம். என்ன அழகா பிசாசு யோசிக்கிறான் பாத்தீங்களா? சவுலுக்குள்ள இருந்த பொல்லாதாவி எவ்வளவு அழகா யோசிக்குது பாத்தீங்களா? நம்ம நினைப்போம் கர்த்தருக்கு தானே கொடுத்தாரு இந்த மனுஷன், சொத்துற அந்த மனுஷனை சொல்லல, சவுல சொல்றேன். கர்த்தருக்கு தானே சவுல் எடுத்து வச்சாரு, நல்ல கொளுத்ததான் எடுத்து வச்சிருக்கிறாரு, இது என்ன தப்பா? சோத்ரம். அமலேக்கின் ராஜாவை சங்கரிச்சு போட்டுனா உயிரோட வச்சுட்டான். எதையுமே எடுத்துட்டு வராதுன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்? முதல் தரமானவைகளை. இந்த சுபாவம் எங்க வந்தது? சவுலுக்குள்ள இந்த எண்ணம் எப்படி வந்தது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல வருகிற பொழுது அமலேக்கர் என்ன பண்ணாங்க? வழிமறைக்கல, பின்னாடி போய் பலவீனமானவர்களை சங்கரித்தான். ஆண்டவர் நேருக்கு நேர் யுத்தம் பண்ணியிருந்தாங்கன்னா ஆண்டவர் முறியடிச்சு இஸ்ரவேலுக்கு ஜெயம் கொடுத்து அமலேக்கரை ஒண்ணு இல்லாம ஆக்கியிருப்பாரு. ஆனா அமலேக்கர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நேருக்கு நேர் வராம பின்னாடி பாளையத்தின் பின்புறமாய் வந்து பலவீனமானவர்களையும் நசல் கொண்டவர்களையும் முடியாதவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? வெட்டி கொலை செய்தார்கள். இத ஆண்டவர் மனசுல வச்சிட்டார். சோத்ரம். இப்போ சவுலு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால எந்த அமலேக்கியர்களை அழிக்க வேண்டும் என்று தேவன் இருதயத்தில் வைத்திருந்தாரோ அதே அமலேக்கியனாலே அவன் கொல்லப்பட்டான். இந்த அமலேக்கிய ஆவிதான் சவுலுக்குள்ள வந்தது. அதனால தான் சவுல் யுத்தத்துக்கு போகும்போதும் அமலேக்கியத்தில் இருந்த நலமானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பலவீனமானவைகளையும் நசல் கொண்டவைகளையும் முடியாதவைகளையும் என்ன பண்ணிட்டான்? வெட்டி கொண்டுட்டான். அல்லேலூயா. இப்ப இந்த பொல்லாதாவி எங்க இருந்த ஆவி? அமலேக்குள்ள இருந்த பொல்லாதாவி இப்ப சவுலுக்குள்ள வந்து அமலேக்கியர்கள் என்ன பண்ணினார்களோ அதே காரியத்தையே சவுலை பண்ண வைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தேவ பிள்ளைகளே, தேவன் ஒரு காரியத்தை நமக்கு வேண்டாம் இதை விட்டுடு அப்படின்னு சொல்ல காரணம் என்னன்னா, ஆமென் சோத்திரம், அதனுடைய போராட்டம் அதனுடைய தாக்கம் நமக்குள்ளே என்ன பண்ணிடக்கூடாது? வந்துடக்கூடாது. அது நமக்குள்ளே கிரியை செய்திடக்கூடாது. இந்த பேய்த்தனத்துக்கு அடுத்த ஆவி என்ன பண்ணும் அப்படின்னா, சோத்திரம், உலகம் முழுவதும் செய்து பாத்தீங்களா? இயேசுவை அறியாத பிள்ளைங்க செய்யறாங்க பாத்தீங்களா? அதையெல்லாம் செஞ்சா என்ன தப்புன்னு கேட்க வைக்கும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கத்தோலிக்க சபைக்கு போகிற மக்கள் மத்தியில் ஊழியம் செய்யறதுனால அங்க அந்த பகுதியில கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கேட்கிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? ஏன் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகலன்னா ஆண்டவர் கோச்சுக்கு வாரா? ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா சர்ச்சுக்கு வந்துதான் ஆகணுமா? வருஷம்ல தான் வர்றாங்கல்ல, இந்த ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாதா? சோத்திரம். இதெல்லாம் என்ன ஆவினா பெய்த்தனத்துக்கு அடுத்த ஆவி. தேவனுக்கு பிரியமில்லாததை, தேவன் கொடுக்காதவைகளை, தேவன் வேண்டாம் என்று சொல்லுகிறவைகளை, ஆமீன் சோத்திரம், கடைசியில் என்ன பண்ணுவாங்க? நாங்க கர்த்தருக்காக என்ன பண்றோம்? நடந்து போகிறோம். கர்த்தருக்காக என்ன பண்ணுகிறோம்? ஆமீன் சோத்திரம். இப்ப லெந்து டேஸ் அப்படிதானே? லெந்து டேஸ் போய்கிட்டு இருக்கு. கர்த்தர் நல்லவர். லெந்து டேஸ்ல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க? இப்பெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணாரு? உபவாசம் இருந்தாரா?
சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகை ஆசரித்தார். பஸ்கா பண்டிகையில என்ன பண்ணணும்? பஸ்கா பண்டிகையில என்னெல்லாம் சாப்பிடுவாங்க? அப்போ திராட்சரசமா? பஸ்கா பண்டிகையில ஆட்டு இறைச்சி, அப்பம், கசப்பான கீரை, இது மூணையும் சாப்பிடணும். ஒரே நைட்டில் என்ன பண்ணணும்? சாப்பிட்டு முடிக்கணும். 4 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தந்தாப்புல ஆடு, 10 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தந்தாப்புல ஆடை பிடிச்சு அடிச்சு. அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி பஸ்கா பண்டிகை கொண்டாடினார். பஸ்கா பண்டிகையில ஆட்டுக்கறியும் அப்பமும் கசப்பான கீரையும் வைத்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? சாப்பிட்டாரு. சரிங்களா? ஆமென். சோதரன். ஆனா இப்ப என்ன பண்றாங்க? நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. நாங்க ஃபாஸ்டிங் லெந்த் டேஸ் அப்படிம்பாங்க, தவக்காலம். நாங்க என்ன பண்ண மாட்டோம். இயேசு கிறிஸ்து கறி சாப்பிட்டார். ஐயா நீ சாப்பிட மாட்டேங்கிறிய, இப்ப இது என்ன ஆவி? இது பொல்லாத ஆவி. அல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், வசனத்துக்கு விரோதமாய், தேவனுடைய கற்பனைக்கு விரோதமாய், தேவன் எழுதி கொடுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய், நியாய பிரமாணத்துக்கு விரோதமாய், தேவன் நமக்கு கொடுத்த ஒழுங்குக்கு விரோதமாய், தேவன் நமக்கு நியமித்து வைத்திருக்கிற சட்ட திட்டங்களுக்கு விரோதமாய் செய்ய வைப்பதுதான் பிசாசு பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன், சோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஆமேன், பெண்கள் ஆண்களுடைய என்ன பண்ணக்கூடாது? அணியக்கூடாதுன்னு. ரீல்ஸ் எல்லாம் பாக்குறீங்களா? பாப்பியலா? இப்ப ரீல்ஸ் எல்லாம் அதிகமா போறது என்ன தெரியுமா? ஆம்பளைங்க பொம்பளை ட்ரெஸ்ஸை போட்டு டான்ஸ் பண்றது, பொம்பளைங்க ஆம்பளை ட்ரெஸ்ஸை போட்டு என்ன பண்றது? டான்ஸ் பண்றது. சோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப அந்த கலாச்சாரம் அப்படியே சபைக்குள்ள வருது. சோத்திரம். இதெல்லாம் தப்பா அப்படிங்கிறாங்க. பிள்ளைங்க ஜீன்ஸ் பேண்டும் டிஷர்ட்டும் போட்டு வருது தப்பா அப்படின்னு கேக்குது. இது என்ன ஆவி? இது என்ன ஞானம்? சோத்திரம். அல்லேலூயா. தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய ஒழுங்கு, தேவன் நமக்கு எழுதி கொடுத்த பரிசுத்த வேதாகமம், இதுல கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளைகள், பிரமாணங்கள். சோத்திரம். இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் 2 இதுல முடிச்சிட்டாரு. ஒன்னு என்ன பண்ணாரு? உன் முழு உள்ளத்தோடும், முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. ஆமீன், சோத்திரம். அப்போ முதல்ல தேவனிடத்தில் நீ என்ன பண்ணு? அன்பு கூறு. 2வது உன்னை போல பிறனை என்ன பண்ணு? நேசி அப்படின்ட்டாரு. ஆமீன், சோத்திரம். இந்த 10 கட்டளைகளும் இந்த 2 பிரமாணங்களுக்குள்ள என்ன பண்ணிட்டாரு? அடக்கி வச்சுட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த பிரமாணங்களுக்கு விரோதமாய், இந்த தேவனுடைய உபதேசங்களுக்கு விரோதமாய், மத்தேயு 5, 6, 7 3 அதிகாரங்கள் மலைப்பிரசங்கம். இந்த மலைப்பிரசங்கத்துல ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்கணும்? அப்ப இந்த வசனங்களுக்கு விரோதமாய் வாழ வைக்கிற கீழ்ப்படியாமையின் ஆவி, இந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இதற்கு முரண்டு பேசு. ஆமீன், சோத்திரம். இதெல்லாம் பைபிள்ல எழுதி இருக்குதா? இப்படியெல்லாம் செய்யணுமா? இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு கேட்டு தன்னுடைய பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானத்தினாலே தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமீன், சோத்திரம். பிசாசின் ஆவி என்ன பண்ணும் அப்படின்னா, பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் என்ன பண்ணும்னா, தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிய விடாது. அப்ப சவுலு ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியல. சோத்திரம். யூதாசு அவனுக்குள்ள பிசாசு புகுந்தான். இப்படி எல்லாம் புகுந்து கெடுத்து போட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமீன், சோத்திரம். பரிசுத்தவான்களுடைய ஞானத்தை கொஞ்சம் பார்ப்போமா? ஆமீன், சோத்திரம். ஒரே ஒரு தேவ மனிதரை காண்பித்து கொடுத்து நாம ஜெபிக்க போகிறோம். யோபு என்கிற ஒரு தேவ மனிதர். நிறைய பரிசுத்தவான்கள் பைபிள்ல இருக்கிறாங்க, நீங்க அப்படியே தியானிச்சு எழுதுறீங்க, நிறைய எடுக்கலாம். யோபு என்கிற தேவ மனிதர் 1வது அதிகாரம். ஆமீன், கடைசி வசனத்தை வாசிங்க. யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இதாங்க தேவ ஞானம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு என்கிற பரிசுத்தவான் சொல்லுகிறார் பாருங்க, ஒன்ன குறிச்சு என்ன பண்ணல? ஆண்டவரை குறைய சொல்லல. உலக ஞானம் ஆண்டவர் குறை சொல்லி இருக்கும், லௌகிக ஞானம் ஆண்டவரை குறை சொல்லும். ஆமீன், சோத்திரம். பிசாசுக்கு அடுத்த ஞானம் ஆண்டவரே குறை சொல்லும். ஆமீன், சோத்திரம். யோபு தேவனை குறை சொல்லவில்லை. காரணம், அவனுக்கு தெரியும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். உள்ள போதும் இருந்தது அவனுக்கு தெரியும், இதற்கெல்லாம் கொடுத்தது கர்த்தர். ஆமீன், சோதரன். இப்பவும் சொல்லுகிறான், எல்லாம் போனதுக்கு அப்புறம் சொல்றான், எடுத்தது கர்த்தர்.
ஆமென். இந்த ஞானம் நமக்குள்ள இருக்குமானால் நாம் எல்லாவற்றிலும் மனரமியமா இருக்க கற்றுக்கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். சோத்திரம். மாமிசத்துக்குரிய ஞானத்தோட மாமிசத்துக்கேற்ற ஞானத்திலே நடவாமல் சோத்திரம். நம்முடைய எல்லா ஊழியக்காரர்களுடைய சாட்சியை நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. ஆமென். சோத்திரம். கடந்த நாட்கள்ல எனக்கு ஒரு ஆலோசனை வந்துச்சு. சோத்திரம். எனக்கு கொஞ்சம் சில ஜொல்லு கொஞ்சம் இருந்துச்சு. நான் இப்போ ஆலயத்துக்கு இடம் வாங்கணும்னு சொல்லி நான் ஒரு பிளான் போட்டேன், வித்தரலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ சில உலக மனிதர்கள் என்கிட்ட பேசுனாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் நீங்க 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சிருக்கிறீங்க. என்னது? 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சிருக்கிறீங்க. நாளைக்கு உங்களுக்கு இது என்ன செய்யும்? உதவும். சோத்திரம். ஆனால் ஆவியானவர் என் மனசுக்குள்ள நான் என்ன நினைச்சனோ அதை அப்படியே நிறைவேற்றி முடிச்சார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன்னா அதை வித்ததுக்கு உண்டான ஒரு சலசலப்பு கூட என் மனசுல என்ன பண்ணல இல்ல. அதை விற்கிறோமே அப்படிங்கிற ஒரு துளி எண்ணங்கள நாம கொடுக்கறது கர்த்தருக்கு கொடுக்கிறோம். அல்லேலூயா. ஆமீன். சோத்திரம். ஊழியக்காரங்களை உங்க பாஸ்டர் குறித்து சாட்சி உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பணத்தையும் என்ன பண்ணாங்க? பிள்ளைங்களுக்குன்னு என்ன பண்ணல. மாமிசத்துக்குரிய ஞானம்னா எப்படி இருந்திருக்கும்? பிசாசுக்கு அடுத்த ஞானம் என்ன பண்ணோம்? சேர்த்து வை, உனக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, நாளைக்கு நீ என்ன பண்ணுவ? ஆமீன். தேவ ஞானம் சொல்லும், நீ கர்த்தருக்கு கொடு. அல்லேலூயா, அல்லேலூயா. மாமிசத்துக்கு ஏற்ற ஞானத்தை கேட்டு நடப்போமானால் தேவ சித்தத்தை ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது, செய்யவே முடியாது. லௌகீக ஞானத்தை உள்ள ஏத்திக்கிட்டு நடப்போமானால் தேவ சித்தம் ஒரு நாளும் செய்து முடிக்க முடியாது. உலக ஞானத்தை, ஜென்ம சுபாவத்தை நாம் உள்ள வச்சுக்கிட்டு இருந்தோமானால் ஒரு நாளும் தேவ சித்தம் செய்து முடிக்க முடியாது. தேவ பிள்ளைகளை நீங்களும் நானும் தேவ சித்தம் செய்யும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா நாம் தேவனுடைய ஞானத்தினாலும் தேவன் தருகிற பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஞானத்தினாலும் நாம் நிரப்பப்படுவோமானால் ஆவியானவர் தேவ சித்தத்துக்கு நேராய் நம்மை கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்களும் நானும் தேவ சித்தம் செய்கிறவர்களாய், தேவ சித்தம் செய்ய முற்படுகிறவர்களாய் இருக்க வேண்டுமானால் தேவ சித்தம் செய்து, ஆமென், பவுல் சொல்லுகிறது போல ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்காக ஜீவகிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் தைரியமாய் சொல்ல வேண்டுமானால் நாம் மாமிசத்துக்குரிய ஞானத்திலே அல்ல, தேவ ஞானத்தில் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். பாருங்க, மாமிசத்துக்குரிய ஞானம் எவ்வளவு பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படியே போடுகிறேன் அப்படின்னு வலைய போட்டான். வலை என்ன பண்ணிச்சு? நிறைஞ்சது. அல்லேலூயா. தேவ வார்த்தைக்கு பேதுரு கீழ்ப்படிந்தான். அவன் நல்ல மீனவன், மீன் பிடிக்கிறதுல கை தேறினவன். எப்ப கடல்ல வலை போட்டா மீன் கிடைக்குன்னு தெரியும். கடல்லையே நீச்சல் அடிச்சு என்ன பண்ணவன்? விளையாண்ட ஆளு. அல்லேலூயா. எந்த காலத்துல எந்த நேரத்துல மீன் வலைய போட்டா மீன் கிடைக்குன்னு தெரியும். அப்படிப்பட்ட ஞானமுடைய, அனுபவமுள்ள, பழக்கமுள்ள பேதுருவுக்கே ஒண்ணும் கிடைக்கல. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. ஆமென். சோதரன், நம்ம ஞானத்துல சில நேரம் நடக்கலையா, நமக்கு இருக்கிற அனுபவத்தினால ஒண்ணுமே சாதிக்க முடியலையா, ஆமென், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். ஆமென். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது வலைகள் கிளியத்தக்க ஆண்டவர் மீன்களை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியானவரும் தெய்வமும் நம்மை நடத்துகிற ஒரு ஞானம் என்றால் அது அவருடைய ஞானத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு போவார். ஆமென், ஆமென். சோதரம். தாவீதுடைய வாழ்க்கைய, ஆமென், சோதரம், நாம் படிப்போமானால், ஆமென், 2 இடங்களை தவிர பாக்கி எல்லா இடத்திலும் அவன் தேவன் என்ன சொன்னாரோ அதற்கு கீழ்ப்படிந்து அப்படியே போனான். அல்லேலூயா. ஆமென். சோதரம். கர்த்தரிடத்துல கேட்டு கேட்டு போனான், கர்த்தரிடத்துல விசாரித்து போனான். ஆமென். சோதரம். தேவ ஞானத்துல போனான். தாவீதின் வாழ்க்கையில் எல்லாம் எப்படி முடிந்தது? ஜெயமாய் முடிந்தது. அல்லேலூயா. ஆபிரகாம், ஆமென், சோத்ரம், மனைவியுடைய ஞானத்துக்கு கீழ்ப்படிந்தான். யாருடைய ஞானத்துக்கு கீழ்ப்படிஞ்சாரு? மனைவியுடைய ஞானத்துக்கு கீழ்ப்படிஞ்சான். ஆமென், சோத்ரம். பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. ஆமென், சோத்ரம். இன்னைக்கு வரைக்கும் என்ன ஓயல? சண்டை ஓயல. அல்லேலூயா. ஆமென், சோத்ரம். பாருங்க, பாத்தீங்களா?
அப்போ மனைவியினுடைய ஞானம், மாமிசத்துக்குரிய ஞானம் இன்னைக்கு வரைக்கும் சண்டை நிக்கலங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஆனால் தேவ ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? சமாதானமா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஞானத்துக்குள்ளதான் நீங்கள் நான் என்ன பண்ணிருக்கோம்? இணைக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த ஞானத்தில் நடப்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மளை ஆமீன் ஊர்ல இருந்து குடும்பத்திலிருந்து வேறு பிரித்து நம்மளை கொண்டாந்து சபைக்குள்ள வைத்திருப்பது. ஆமீன் சோதரன், நம்முடைய ஞானத்தில் நடப்பதற்கல்ல, நமக்கு சுய ஞானத்தில் நடப்பதற்கல்ல. அதனால தான் சாலமோனுக்கு எழுதும்போது எழுதுகிறார் நீதிமொழிகளிலே, உன் சுய புத்தின் மேல் என்ன பண்ணாதே, சாயாத. உன் சுய ஞானத்துல போகாத, உன் சுய ஞானத்துல ஓடிராத. ஆமீன். தேவ ஞானத்துக்குள்ள நில்லு, தேவ நடத்திப்புக்குள்ள நில்லு. தேவ ஆவியான நடத்திப்புக்குள்ள நிற்போமானால் ஆமீன் முடிவு சமாதானம். தேவன் நடத்திப்புக்குள்ள பரிசுத்தாவின் கொடுக்கிற ஞானத்துக்குள்ள நடப்போமானால் முடிவு சமாதானம். நம்முடைய சுய ஞானம், உலக அறிவு, படிப்பு ஞானம், ஆமீன் சோத்திரம், இப்படிப்பட்ட ஞானத்துக்குள்ள, லௌகிக ஞானம், பிசாசு கடத்த ஞானத்துக்குள்ள போவோமானால் முடிவு ஆமீன். கர்த்தருடைய நாமம். அதுக்குத்தான் பைபிள் எதுக்குத்தான் நாம் எதப்படி நடக்கிறோம், நம்முடைய ஜீவியத்துக்கு உண்டான முடிவு என்ன, அந்த முடிவை காட்டுவதற்கு தான் வேதாகமம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். அதனால ஆமீன் தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆமீன் பரிசுத்தாவின் நிறைவாகிய ஞானத்துக்குள்ள, அல்லேலூயா, தேவன் நமக்கு தருகிற ஞானத்துக்குள்ள, ஆமீன் சோதரன், தேவன் நமக்கு தருகிற நடத்திப்புக்குள்ள நாம் இருப்போமானால் ஆமீன் சோதரன், நிச்சயமாகவே நம்முடைய முடிவு சமாதானமாய் இருக்கும். ஆமீன்.